நான் ஸ்போர்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சு வீல் சேர் வந்து நேஷனல் லெவல் மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன். கோல்ட் அண்ட் சில்வர் மெடல் பண்ணியிருக்கேன் அண்ட் இன்டர்நேஷனல் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கேன். 2023ல வந்து பேரா டேபிள் டென்னிஸ் விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 23ல வந்து நான் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணேன் நேஷனல் லெவலில். அண்ட் 25ல வந்துட்டு நான் கோல்டு மெடல் வின் பண்ணேன். ஃப்ரீடம் இந்தியா பேரா கேம்ஸில் வந்து சில்வர் மெடல் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நடந்த தாய்லாந்து டோர்னமெண்ட்டில் நானும் அவினாஷ் கோபிநாத்தும் சாரும் வந்துட்டு இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடி இருக்கோம் வித் த சப்போர்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். என் பேர் சரவணகுமார். நாங்கள் கோயம்புத்தூர் பேரா டேபிள் டென்னிஸ் டீமு. ஸோ நாங்கள் ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா பர்டிகுலராக நான் கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கேன். 2010லேயே நான் ஆரம்பித்தேன் இங்கே டேபிள் டென்னிஸு. நான் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டேபிள் டென்னிஸ் விளையாண்டுருந்தேன். ஆக்சிடென்ட் ஆன பிறகு என்னால் எந்த ஸ்போர்ட் விளையாட முடியல. ஸோ அப்போ நான் தேடி பார்த்தப்ப எனக்கு டேபிள் டென்னிஸ் அமைஞ்சது. ஸோ அங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட லோக்கலில் விளையாட ஆரம்பித்தேன். விளையாண்டா அவங்க கூட விளையாடுறப்போ சும்மா ஒரு ரெக்ரியேஷன் மாதிரி தான் விளையாண்டுருந்தோம். அப்போ தான் வந்து தெரிஞ்சது இந்த மாதிரி டேபிள் டென்னிஸில் டோர்னமெண்ட்ஸ் நடக்கும், பேரா பிளேயர்ஸ்க்காக தனியாக நடக்கும், ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவலில் நடக்கும்னு தெரிஞ்சுது. ஸோ அதுக்காக ஒரு டைம் நான் போய் இண்டோரில் 2015ல் அட்டன் பண்ணப்போ மெடல் கிடச்சிது, கோல்டு மெடல் கிடச்சிது. ஸோ அதில் எனக்கு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் நல்லாவே கிடச்சிது. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு நேஷனல் கேம்ப் அட்டன் பண்ணேன். தென் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணேன். 2017ல் ரெப்ரசென்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கரெக்டாக மறுபடியும் விளையாடலான்னு பார்த்தா அடுத்த லெவல் கேம் கொண்டு போனதுக்காக ஆப்ஷன் இங்கே கோயம்புத்தூர்ல எங்கேயுமே இல்லை. நான் நிறையா அகாடமிஸ் அப்ரோச் பண்ணேன். நிறையா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வீல் சேர் போகிற அளவுக்கு எந்த அகாடமியும் ஆக்சசபிளாக இல்லை. ஸோ அதே பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆச்சு. ஸோ அந்த டைமில் என்னாச்சு, கேமை விட்டுடலாம், நீ விளையாடவே வேண்டாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு விட்டுட்டேன். ஒரு 4 வருஷம் கோவிட் வந்துச்சு, விட்டுட்டேன். அப்போ ஒரு 2023ல் அவினாஷ் நான் மீட் பண்ணேன், டாக்டர் அவினாஷ். ஸோ அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி நம்ம விளையாடலாம், ஃபஸ்ட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து இங்கே விளையாடலான்னு சொல்லி நானும் அவரும் பக்கத்தில் ஒரே ஒரு கிளப் மட்டும் ஆக்சசபிளாக இருந்தது, அங்கே போய் விளையாட ஆரம்பித்தோம். அப்போ ஆனால் எங்களுக்குள்ளேயே விளையாண்டுருந்தோம். கேம் நெக்ஸ்ட் லெவல் எப்படி கொண்டு போகணும்னு எங்களுக்கு தெரியல. அப்போ தான் என்னாச்சு, கங்காவில் வந்து இங்கே முதல்லேருந்து கங்காவுக்கு நான் வந்துட்டுருக்கேன். ஸோ இங்கே இருக்க டாக்டர் ராஜசேகரன் சார், ரமா மேம் எல்லாம் கொஞ்சம் பழக்கம் இருக்குது. ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் போனேன் ஜோர்டன். அப்போ கங்கா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க சப்போர்ட் பண்ணனால இங்கே அவங்க ஒரு செட்டப் இங்கே ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷமாச்சு. ஸோ அவங்க 2023ல் இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு டேபிள் வாங்கி இங்கே ஒரு எம்ப்ளாயி ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, சுரேஷ்ன்ட்டு. அவரும் கோச் மீனாட்சி சந்திரன், அவங்க 2 பேரும் வச்சு ஆரம்பிச்சாங்க. இதுதான் பேசிக் 2023ல். ஸோ அப்போ வந்து அவினாஷ் சொன்னார், இங்கே வந்து நம்ம விளையாட ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஆரம்பிச்சு அப்படியே வந்து அந்த இயரில் நடந்த நேஷனல்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஒரு நல்ல உத்வேகம் கிடைச்சது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகலாங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இது இங்கே நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறத பார்த்து நிறையா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மற்ற பிளேயர்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு பிளேயர் ஒரு டேபிள் ஆரம்பிச்சது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20+ பிளேயர்ஸ் வர்றாங்க இங்கே. சாட்டர்டே சண்டே வந்து விளையாடுறாங்க. ஸோ இதுதான் இந்த ஆரம்பிப்போட இந்த ஸ்டார்டிங்கோட ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அவினாஷ். நான் வந்து எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நியூரோ சர்ஜரி படிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு 2016. ஸோ காலேஜ் டைமில் எம்பிபிஎஸ் படிக்கிற சமயத்தில் வந்து நான் டேபிள் டென்னிஸ் விளையாடுவேன். ஆக்சிடென்ட் முடிஞ்ச பிறகு நிறைய இடத்துக்கு போய் ரீஹேப்லாம் பண்ணோம். பண்ண பிறகு இப்போது வீல் சேரில் உட்காந்து என்னால் விளையாடுற அளவுக்கு கண்டிஷன் வந்துடுச்சு. 2023ல் நாங்கள் வந்து டேபிள் டென்னிஸ் விட வேண்டாம், கோயம்புத்தூர் வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து கங்கா ரீஹேப் சென்டரோட ஓனர்ஸு ரமா மேமு,
ராஜசேகர் சார் அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணோம். இது மாதிரி நாங்கள் 2 பேர் இருக்கோம், ஏற்கனவே விளையாடி இருக்கோம். ஸோ கேமோட புரிதல் இருக்குது. ஸோ வீல் சேர் டேபிள் டென்னிஸுக்கான ஒரு மாற்றங்களை வந்து மாடிஃபிகேஷன் நாங்கள் பண்ணோம்னா கண்டிப்பாக நேஷ்னலில் நல்லா பண்ணலாம் அப்படின்னு கேட்ட பிறகு அவங்க வந்து கோச் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, டேபிளும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டு கோச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீயாக பண்ணுறாங்க. அவங்க இதில் ஒரு ஒரு ஃபீஸ் கொஞ்சம் கூட வாங்குறதில்ல. அண்டு ஹோல் ஹார்ட்டடாக முழு மனசோட அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இங்கே கங்கால வந்து 2023 தொடங்கின பிறகு 2 பேர் அப்புறம் 3 பேர் ஆனோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் கிட்ட வராங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக வராங்க. சனி ஞாயிறு இங்கே தங்கி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைச்சதுனால தான் எங்களால் நேஷ்னலில் வந்து மெடல் பண்ண முடியும். இப்போ நேஷ்னலில் எங்களோட பயணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 2023 ஆரம்பித்த பிறகு நாங்கள் ஒரு வருஷத்துக்கு எங்கேயுமே இப்போ டோர்னமெண்ட்டுக்கெலாம் போகலை. ஏன்னா எங்களுக்கு வந்து வெளி ஊருக்கு நேஷ்னல் டோர்னமெண்ட் எதுவுமே வந்து தமிழ்நாட்டில் நடக்காது, சவுத் இந்தியாலையும் எங்கேயும் நடக்காது. எல்லாமே நார்த் இந்தியாவில் தான் நடக்கும். மத்திய பிரதேஷ் அது ஒரு இடம் தான் இருக்குது. அதுக்கு டைரக்ட் ட்ரெயினுமே கிடையாது, ட்ரெயின் இறங்கி மாறுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன்னால நாங்கள் அது போகிறதே பற்றி யோசிக்கல. கொஞ்சம் கேம் இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுக்கு பிறகு போகலாம். முதல்ல நாங்கள் ட்ரெயினில் போகும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எங்களால் நடக்க முடியாது. ஒரு பிளாட்ஃபார்ம்ல இன்னொரு பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கே வந்து எங்களுக்கு 2 பேர் ஹெல்ப்பர் தேவைப்படும். அதனால ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது பிரான்ஸ் மெடல் தான் பண்ண முடிஞ்சது. அப்போ ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ண பிறகு 2024, 25ல் இப்போ கடைசியாக நடந்த 2026 நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல், சில்வர் மெடல், இப்போ நேஷ்னல் ரேங்க் 1 வரைக்கும் எங்களால் பண்ண முடிஞ்சிருக்கு. இதுக்கு வந்து கங்கா ஒரு முக்கியமான ஒரு காரணம். டேபிள் கொடுத்தது, இடம் கொடுத்தது, அண்ட் டோர்னமெண்ட் போயிட்டு வர்றதுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இன்னும் நிறைய திறமையான பிளேயர்ஸ் இருக்காங்க. நேஷ்னலில் பிரான்ஸ் மெடல் பண்ணுற அளவுக்கு அண்ட் இன்டர்நேஷ்னல் மெடல் பண்ணுற அளவுக்கு வந்து பிளேயர்ஸ் இருக்காங்க, திறமை இருக்குது. ஆனால் எங்களுக்கு அதுக்குள்ளே சப்போர்ட்டு தேவைப்படுது. கேலோ இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தமிழ்நாட்டிலேருந்து வீல் சேரில் டேபிள் டென்னிஸில் கோல்டு மெடல் பண்ணது வந்து எங்கள் பாப்பா, இவங்க தீபிகாவும் நான் மட்டும்தான். இவங்க பார்த்தீங்கன்னா 3 வருஷம் முன்னாடி 2023 நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க டேபிள் டென்னிஸ் பற்றி எதுவுமே தெரியாது, பேட்டு பிடிக்க தெரியாது, பேட்டில் என்ன வகை இருக்குதுன்னு தெரியாது, வீல் சேரில் என்ன டைப் இருக்குது தெரியாது, வீல் சேர் டேபிள் டென்னிஸுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னுமே தெரியாது. எல்லாமே வந்து எங்கள் கோச்சு நாங்கள் சீனியர் பிளேயர்ஸ் சொல்லி கொடுத்த பிறகு இப்போ அவங்க நல்லா மெடல் பண்ணுறாங்க. நேஷ்னலில் மெடல் பண்ணி இன்டர்நேஷ்னல் செலக்ட் ஆகிற அளவுக்கு வந்து எங்களுக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல், ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்து ரிசல்ட் நல்லா வரணும், வரக்கூடாது, அந்த ப்ரெஷர் இல்லாமல் எங்கள் பிளேயர்ஸுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். அப்போ ரிசல்ட்ஸ் இன்னும் நல்லா வரும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். இதுக்கு முன்னாடி நீங்க கவர்மெண்ட் கொடுத்த இந்த கோரிக்கையை வச்சிருக்கீங்க. இதுக்குன்னே ஏதாவது நீங்க தகவல் கொடுத்துருக்கீங்க, இந்த கோரிக்கை அதாவது டோர்னமெண்ட் போறதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் டிஎஸ்ஓ இருக்கார்லங்க, அவருக்கு நாங்கள் அனுப்புவோம் ப்ராஸ்பெக்ட் மாதிரி போகிறோம், எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்ட்டு. ஒரு டைம் கிடைச்சதுங்க சப்போர்ட், பட் கண்டினியூஸாக சப்போர்ட் இல்லை. ஸோ அதுவும் வந்து என்னன்னா, இதுக்கு இந்த மாதிரி நேஷனல்ஸ் போறதுக்கு தனியாக ஸ்கீம் எதுவும் இல்லைங்க. இப்போ சந்தோஷமான விஷயம் என்னன்னா வந்து ஒரு ஜியோ வரல, ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் வந்திருக்கு ஒரு பேம்ப்ளெட்ல. ஆதவர்ஜுனா மினிஸ்டர், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சார் வந்து நேற்றுக்கு அசம்பிளியில் பேசுகிறப்ப என்ன சொன்னார், இந்த மாதிரி டோர்னமெண்ட் போகிறப்ப, நேஷனல் டோர்னமெண்ட் போகிறப்ப ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம், அதாவது தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி போனால் அது கொடுக்குறோம். ஆனால் அது இன்னும் ஜியோ வரல. ஸோ அது வந்துருச்சுன்னா எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும், பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் வருதோ அதுக்கு நாங்கள் அதை அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து இந்த மாதிரி ஸ்கீம் எதுவும் இல்லாதனால அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல அவங்க. இப்போதான் வந்து அந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. எத்தனை பேர் இருக்கீங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான். நம்ம கோயம்புத்தூர் டீம்ல வந்து ஒரு 20 பேர் பக்கத்தில் விளையாடுறாங்க. 20 பேர். அதுவும் வெளியே டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரவங்க வந்து சில வாரம் வருவாங்க, சில வாரம் வர முடியாது. கன்சிஸ்டண்டாக ஒரு 20 பேர் பக்கத்தில் இருக்கிறோம் டீம். கோயம்புத்தூர் மட்டுமே 12 பிளேயர்ஸ்க்கு மேல இருக்காங்க. மெம்பர் செக்ரட்டரி அப்ரோச் பண்ணியிருக்கேங்க. இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டுக்கு மட்டும் சப்போர்ட், நேஷனல்ஸுக்கு கிடைக்கிறது இல்லை. இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் மட்டும் இவங்க 2 பேர் போனப்ப எஸ்டிஐடியிலேருந்து ஒரு சப்போர்ட். இந்த ஜோர்டான் போகிறப்ப 2007 எஸ்டிடியில் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் மட்டும் கொடுத்தாங்க. பட் நேஷனல் டோர்னமெண்ட்டுக்கு எந்த சப்போர்ட் இல்லை. அதுதான் பிரச்சனை. ஏன்னா இப்போ அவங்க மேம் சொன்ன மாதிரி நாங்கள் ட்ரெயின் கூட கோச், இந்த வீல் சேர் வந்து ட்ரெயினோட இதுக்குள்ளே என்ட்ரு ஆகாதுங்க. போனாலும் இண்டோர் ஆகட்டும், வேற எங்கே போகிறனாலும் 2 நாள் ட்ராவல் இருக்கும், பாத்ரூம் எங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ எங்களுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து ஃப்ளைட்டு தான்.
ஃப்ளைட்டில் போகிறதா இருந்தாலும் எங்களுக்கு கூட ஒரு ஆள் வேணும் தனியாக. ஏன்னா இது எல்லாமே கழுத்து இல்லை செஸ்ட்டு கீழேருந்து ஃபுல்லாக பேரலைஸ்டுங்க. ஸோ சுத்தமாக உணர்ச்சி இல்லை, யூரின் மோஷன் ரெண்டுமே தெரியாது, எப்போ வருது எப்போ வருதுன்னு கூட தெரியாது. ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறதுனால எங்களால் ட்ரெயினில் போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுறப்ப அவங்க என்ன பண்ணாங்க, ட்ரெயினுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் எங்கள் கண்டிஷன் வந்து ஸ்பைனல் இன்ஜரிங்கிறப்ப அது ட்ரெயினை ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ அதனால தான் வந்து ஃப்ளைட்டுக்கு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம். ஸோ அது வந்து இங்கே கங்காவில் வந்து ஒரு 2 டோர்னமெண்ட் பண்ணுறாங்க. மொத்தம் 4 டோர்னமெண்ட் இருக்கு, இந்தியா ஃபுல்லாக நடக்குது. 2 டோர்னமெண்ட் பண்ணுறாங்க. இன்னும் 2 டோர்னமெண்ட்டுக்கு வெளியே கவர்மெண்ட் சைட்லையோ இல்லை ப்ரைவேட் சைட்லையோ சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் எங்கேயாவது எங்களுக்கு கிடச்சிதுன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக. இல்லைங்க, இன்னும் எதுவும் டேரெக்டாக இன்னும் அப்ரோச் பண்ணலைங்க. பட் இந்த நேற்று அசம்பிளியில் நடந்த 2 அனௌன்ஸ்மெண்ட் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்குது. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து எவ்வளோ சீக்கிரம் ஜியோ போட்டு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு டோர்னமெண்ட் போகிறப்ப இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இன்னும் ஒன்றுங்க, என்னன்னா நாங்கள் எல்லாம் விளையாடுறோம். பட் நாங்கள் இந்த வீல் சேரில் தான் வந்து டெய்லி யூஸும் நாங்கள் பண்ணிக்கிறோம். வீட்டில் போகிறக்கு வேலைக்கு போகிறக்கு எல்லாமே இதே சேர் தான் யூஸ் பண்ணுறோம். பட் விளையாடுறதுக்கு அதுக்கு தனி சேர் வேணும், பேரா டேபிள் டென்னிஸ் சேருங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா எங்களால் வாங்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கும் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு எல்லாமே சப்போர்ட்ஃபுல்லாக இருக்குது. அது பேரா டேபிள் டென்னிஸ் வீல் சேர்னு தனியாக இருக்குங்க, ஸ்போர்ட்ஸ் வீல் சேர். ஸோ அது வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கும், எங்களால் கொஞ்சம் மூவ் பண்ணி விளையாட முடியும். ஸோ இந்த சேர் இருக்கிறதே எங்களுக்கு ஒரு எல்லா மெடல் அடிக்கிறோம், பட் கன்சிஸ்டண்டாக அடிக்க முடியல, டாமினேட் பண்ண முடியல. இன்டர்நேஷனல் லெவலில் போய் மெடல் அடிக்காத காரணம் இந்த வீல் சேரும் ஒரு பிரச்சனை தான். ஸோ அதுவும் கிடைச்சதுன்னா எங்களுக்கு ரொம்ப இதே சேர் தான் யூஸ். இந்த வீல் சேர் கவர்மெண்ட்ல கொடுத்த வீல் சேர், இதை வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நார்மல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனியாக இருக்கு. அதை யூஸ் பண்ணும்போது நம்மளோட கேமோட லெவல் வந்து இன்னும் அட்வான்ஸ் லெவலுக்கு போகும். வணக்கம், என் பேர் தீபிகா ராணி ராமநாதன். ஸோ நான் 2019 வந்து பேரா ஸ்போர்ட்ஸ் பற்றி தெரிஞ்சு பேரா ஸ்போர்ட்ஸ் விளையாட ஸ்டார்ட் பண்ணேன், எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அது வரைக்குமே பேரா ஸ்போர்ட்ஸ் பற்றி எனக்கு அவேர்னஸ் கிடையாது. ஸோ ஒரு நெய்பர் அண்ணா மூலமாக தான் எனக்கு வந்து பேரா ஸ்போர்ட்ஸ் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு எடுத்தது வீல் சேர் ஃபென்சிங் தான் வந்து நான் ஸ்போர்ட் எடுத்து விளையாண்டேன். கொஞ்சம் வருஷம் போக வந்து என்னோட ஃபிசிக் வந்து அதுக்கு வந்து ஒத்துழைக்கல, என்னோட பாடி ஸ்டெபிலிட்டி வந்து அதுக்கு வந்து ஒத்துழைக்கல. அதனால நான் அந்த ஸ்போர்ட்ஸை எனக்கு பேரா ஸ்போர்ட்ஸ் விட முடியல. எனக்கு ஏதாவது ஒரு ஸ்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி என்னோட மைண்ட் வந்து இன்வால்வ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பேரா டேபிள் டென்னிஸ் சூஸ் பண்ணி விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ரொம்ப ஸ்க்ராட்ச்லேருந்து எனக்கு பேட்டு பால் எப்படி விளையாடணும் ஏபிசிடி கூட தெரியாத ஒரு டைம் தான் அது. பட் விளையாடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் மட்டும்தான் இருந்ததே தவிர எதுவுமே தெரியாது. அப்போ ஆரம்பிக்கும் போது தான் கோயம்புத்தூரில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு தெரியும்போ எனக்கு ஒரு 2-3 சீனியர் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப வருஷமா வந்து விளையாடிட்டு இருக்காங்க. பட் பிளேஸ் எங்கேயுமே எங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஆக்சசபிலிட்டியோட இல்லைங்கிறது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ முதல்ல வந்துட்டு நான் அவினாஷ் கோபிநாதன் சார் அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்க மூலயமா வந்து சரவணன் சார் தெரிஞ்சு அப்படி ஒரு செயின் லிங்காக தான் இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கொஞ்ச நாள் நாங்கள் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு தேடிட்டு இருக்கும் போதே வந்து கங்கா ரிஹாப்ல வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்கங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ எல்லாருமே நான் பொதுவாக சொல்ல போனால் ஸ்க்ராட்ச் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே ஒரு டேபிளில் ஆரம்பித்த ஒரு விஷயம் வந்துட்டு இப்போது நான் நேஷ்னலில் வந்துட்டு நடந்த நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன் அண்ட் நேஷ்னல் சாம்பியனாக இருக்கேன். ஸோ தமிழ்நாடுல வீல் சேர் டேபிள் டென்னிஸில் வந்துட்டு கோல்டு மெடல் வாங்கின ஒரு பொண்ணு முதல்ல நான் தான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். ஸோ எங்கள் டீமில் இருந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்குமே ஆஸ் எ டீமாக வந்து நாங்கள் நிறையா வளர்ந்துருக்கோம். மீனாட்சி சந்திரன் எங்களோட கோச் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் இப்போ வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த கேம் பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அடுத்தடுத்து நேஷ்னல்லையும் இன்டர்நேஷ்னல் லெவலில் மெடல் பண்ணுற பொட்டென்ஷியல் வந்து எங்கள் பிளேயர்ஸ் எல்லாரும் நான் அண்ட் வந்து அவினாஷ் கோபிநாதன் சார் வந்து 2025 ஜப்பானில் நடந்த டோர்னமெண்ட்டில் தான் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதுக்கு கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு ட்ராவலுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் எங்களோட டோர்னமெண்ட் எங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில். அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு எந்த கைண்ட் ஆஃப் வீல் சேர் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஸ்போர்ட்டுக்கான தேவைகள் என்ன அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் தெரிய வந்தது எங்களுக்கு. அதுதான் முதல் வாட்டி. ஸோ அதில் கிடைச்ச லேர்னிங்ஸ் மூலியமாக தான் எங்கள் டீமுக்கு வந்து நாங்கள் என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்க முடியும், நம்ம எதெல்லாம் பெட்டர் பண்ணலாம், அடுத்த லெவலுக்கு எப்படி நம்மளால் போக முடியுங்கிறத வந்து ஷேர் பண்ணோம். ஸோ இப்போது இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் காம்பீட் பண்ண பொட்டென்ஷியல் எங்கள் டீம் கிட்ட இருக்குது. பட் அதுக்கான சப்போர்ட் வந்துட்டு கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு கிடைச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். பிகாஸ் இது எங்கேருந்தோ எல்லாரும் ஒரே செயினாக உருவாகி
ஒரு உழைப்ப போட்டு நாங்க வந்து ஆரம்பிச்சிட்டோம். கடந்த ஒரு 3 வருஷமா வந்து இது நடந்துகிட்டு இருக்கு. பட் இதுக்கு மேலயும் வந்து நாங்க முன்னேறி போய்க்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு கவர்மெண்ட்டோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை. எக்யூப்மெண்ட்ஸா இருக்கட்டும், எங்களுக்கு டிராவல் அலவன்ஸஸா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி சின்ன சின்ன உதவிகள் எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா, கண்டிப்பா இன்டர்நேஷனல் மெடல் பண்ணுவோம். இன்டர்நேஷனல்லயும் இந்தியாவ ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து நான் பெருமையா சொல்லிக்கிறேன். தேங்க் யூ. சரி நாளைக்கு நீங்க மற்ற ஸ்டேட்ல எப்படி இருக்கு? மத்த ஸ்டேட் வந்து இப்போ நேஷனல் லெவல் காம்படிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ஸ்டேட்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. குஜராத்தா இருக்கட்டும், மத்திய பிரதேஷா இருக்கட்டும், அண்ட் வந்துட்டு இன்னும் நெறைய ஸ்டேட்ஸ் வந்து இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு வேலை குடுத்தது போக, அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்கான சப்போர்ட்டும் வந்து அவங்க பண்ணி குடுக்குறாங்க. இப்ப வந்து ஒரு காம்படிஷன்ல போய் கலந்துக்கிறாங்க அப்படின்னா, நேஷனல் லெவல்லயும் அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது. நேஷனல் மெடல்ஸ்க்கும் வந்துட்டு அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு வந்து நேஷனல் மெடல்ஸ்க்கும் அங்கீகாரம் குடுக்குறாங்க. ஆனா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நேஷனல் லெவல்ல காம்படிஷன் நாங்க போகும்போது, எல்லாமே நார்த் சைடுல தான் நடக்குது. மத்திய பிரதேஷ் இல்லன்னா வந்து குஜராத் அந்த மாதிரி இடத்துல தான் நடக்குது. அப்ப நாங்க இங்க இருந்து 2 நாள் வந்து பயணம் பண்ணி தான் வந்து ட்ரெயின்ல போற மாதிரி இருக்கும். முக்காவாசியா நாங்க கோயம்புத்தூர் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்பைனல் இன்ஜுரி அஃபெக்ட் ஆனவங்க. ஸோ அவங்களுக்கு ஒருத்தவங்க சப்போர்ட் இல்லாம வந்து போ முடியாது. வீல் சேர் எல்லாமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ ட்ரெயின்ல டிராவல் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. 2 நாள் டிராவல் பண்ணி அங்க போயிட்டாங்க அப்படின்னா, 3வது நாள் அங்க போய் அவங்களுக்கு சிக் ஆயிடுது. அவங்களால என்ன இங்க பிராக்டிஸ் பண்ணாங்களோ அத போய் அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம போயிடுது. ஸோ அதனால தான் நாங்க வந்து எங்களுக்கு ஃப்ளைட் வந்து ப்ரிஃபர் பண்ணி குடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நெறைய இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டா வந்து இந்த மாதிரி ஒரு பேம்ப்ளெட்ல வந்து போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து டோர்னமெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க ஃப்ளைட் சார்ஜஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க, ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக நடந்துச்சு அப்படின்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். நான் கேட்கறது மற்ற ஸ்டேட்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வெளிநாடு போனா மட்டும் பண்றாங்க. அது வந்து எப்படின்னாங்க டாப்ல ரொம்ப அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் வரவங்களுக்கு, அதாவது எப்படின்னா அது கண்டினியூஸா நம்ம விளையாண்டே இருக்கணுங்க. அந்த மாதிரி விளையாடுறவங்க அந்த மாதிரி கண்டினியூஸா, அதாவது வேற எந்த வேலையும் செய்யாம ஃபுல்லா விளையாண்டாங்கன்னா டாப்ல போவாங்க. அதுக்கப்புறம் குஜராத் காந்தி நகர் கூட்டிட்டு போய் அங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்புறம் கேலோ பேரா கேம்ஸ் நடக்குங்க, அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க. மற்ற ஸ்டேட்ல என்ன பண்றாங்க, திவ்யா சொன்ன மாதிரி குஜராத் நல்லா சப்போர்ட் பண்றாங்க, ஹரியானாவும் பண்றாங்க. ஸோ அவங்களும் வந்து மெடல் அடிச்சா அமௌண்ட் கொடுக்கறதாகட்டும், வேலை கொடுக்கறதாகட்டும் அதுவும் பண்றாங்க. தமிழ்நாட்டிலே அது நடக்குது. பட் இந்த ஸ்லோவா இருக்கு. பிளஸ் அதுக்கப்புறம் இந்த டிராவலிங்க்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லைங்க. நான் ஸ்போர்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சு வீல் சேர் டென்னிஸ்ல வந்து நேஷனல் லெவல் மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன். கோல்ட் அண்ட் சில்வர் மெடல் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்டர்நேஷனல் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கேன். 2023ல வந்து பேரா டேபிள் டென்னிஸ் விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 23ல வந்து நான் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணேன் நேஷனல் லெவலில். அண்ட் 25ல வந்துட்டு நான் கோல்டு மெடல் வின் பண்ணேன். கீழோ இந்தியா பேரா கேம்ஸில் வந்து சில்வர் மெடல் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நடந்த தாய்லாந்து டோர்னமெண்ட்டில் நானும் அவினாஷ் கோபிநாதன் சாரும் வந்துட்டு இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடி இருக்கோம் வித் த சப்போர்ட் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ சிஎம் ட்ராஃபி கவர்மெண்ட் நடத்துறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அது ரொம்ப எங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்குங்க. ஏன்னா வந்து 2024 ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. ஸோ நிறைய எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்குமே எல்லாம் நிறைய ஸ்பைனல் கார்டு இந்த மாதிரி அடிபட்டவங்க என்னன்னா வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தாங்க, வெளியவே வரமாட்டாங்க. அப்படியே ரொம்ப டிப்ரெஷன்ல போய் லைஃபே முடிக்கிற ஸ்டேஜ் போறாங்க. இந்த டோர்னமெண்ட் நடத்த பிறகு நிறைய பிளேயர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கிருந்து வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து லாஸ்ட் டைம் 2024ல போறப்ப பாத்தீங்கன்னா ஒரு 20 பிளேயர் தான் இருந்தாங்க. 25 லாஸ்ட் டைம் போறப்ப பாத்தீங்கன்னா ஒரு 30-60 பிளேயர்ஸ் மேல வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாமே வெளியே வராங்க. ஸோ அது எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா நாங்க வந்து 2024ல வந்து கோயம்புத்தூர் ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு 3 சில்வர் தான் அடிக்க முடிஞ்சது. இந்த வருஷம் 2025ல எடுத்ததுல 4 கோல்டு அடிச்சோம். ஸோ கோயம்புத்தூரோட மெடல் டேலி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நாங்களும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கோம். 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்துட்டு எனக்கு கவர்மெண்ட் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு ஒர்க் கிடைச்சிருக்கு. நான் இப்போ வந்து கோஆப்ரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து என்னோட ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்னால நடந்த ஒரு விஷயம். இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து வேலை வாய்ப்புலையா இருக்கட்டும், அண்ட் வந்துட்டு அவங்கள வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் வந்து அங்கீகரிக்கிற விஷயத்துலையா இருக்கட்டும், அப்படியே சப்போர்ட் பண்ணும்போது அதை பார்த்து நாலு பேர் வந்து வீட்டில் வந்து முடங்கி நம்மளுக்கு டிசபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கவங்க வந்து வெளியே வந்து அவங்களும் முன் வராங்க. நம்மளுக்கும் வந்து ஒரு ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நம்மளும் வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வெளியே வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நல்லாவே இருக்கு. இப்போ ஸ்போர்ட்ஸ் பேரா ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பூமிங்கா இருக்கு. ரொம்பவே வந்து பரவலா எல்லாராலையும் தெரியப்படுறதா இருக்கு.
ஸோ கவர்மெண்ட் மேலும் மேலும் அவங்களோட சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களோட